அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த அருமையான காலை தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய விதம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். பார்த்து கொண்டே வருகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை வாழ்வு. நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என் சாபங்களை மாற்றும், என்னுடைய கடன்களை மன்னியும் சொல்லி அவர்கிட்ட நம்ம கெஞ்ச தவறுவதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கடனாளிகளுக்கு, உங்களுக்கு விரோதமாய் தவறு செய்தவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பரமபிதா உங்களை மன்னிப்பார். ஆண்டவரே நீ மன்னியும் 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 என்று மன்றாடி ஜெபிக்கிறதை விட, நமக்கு விரோதமாய் நமக்கு செய்த நம்முடைய கடனாளிகளை நாம் மன்னிச்சா போதும். நம்முடைய கடனாளிகளை நம்ம மன்னித்து விட்டுட்டோம்னா ஆண்டவர் நம்முடைய கடன்களை மன்னித்து விடுகிறார். எவ்வளவு எளிமையான கிறிஸ்தவ வாழ்வு பாருங்கள். நம்ம மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறதுனால தான் நம்முடைய கடன்கள், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் விழுறோம். ஒரு விடுதலை இல்லை. மறுபடியும் ஆண்டவர் வந்து கெஞ்சிரும், ஆண்டவரை என்ன மன்னியும், என்ன மன்னியும், என்ன மன்னியும். மற்றவர்களுக்கு நாம் எப்படி மன்னிக்கிறோம்? மற்றவர்களை நாம் மன்னிக்கிறது போல ஆண்டவர் நம்முடைய கடன்களை நமக்கு மன்னிக்கிறார். அவருடைய கிருபை நிறைந்த ஒரு அழகான ஒரு ஜெபம். இந்த ஜெபமானது நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியம். இதை ஆண்டவர்கிட்ட அப்படியே மந்திரம் மாதிரி சொல்வதல்ல, இதை நம்முடைய செயலிலே காட்ட வேண்டும். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் அல்லது இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பாக, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நடந்த நிகழ்வுகளில் நான் எத்தனை பேரை மன்னித்து விட்டிருக்கிறேன் ஆண்டவரே, நான் எத்தனை பேருக்கு நான் மன்னித்து இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு விரோதமாக என் மேலதிகாரிகள் பண்ணால் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நான் அமைதியாக இருக்கிறேன். அவங்க மேலே வன்மமாக இருக்கிறேன். என் உள்ளத்துக்குள்ளே அந்த கசப்பு இருக்குது. ஏன்னா அவங்க என் மேலதிகாரிகள், நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் என்னை விட கீழான அதிகாரிகளை எனக்கு விரோதமாக ஒரு தப்பு பண்ணால் நான் எப்படி சீறி பாய்கிறேன். நான் அவர்களை எப்படியாவது பழி வாங்க துடிக்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அதிகாலை நேரத்தில் நான் உங்களுடைய சமூகத்தில் ஒரு உறுதிமொழியாகவே இதை எடுக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் பாவம் செய்த எல்லாரையும் பேரை சொல்லி சொல்லி நான் அவர்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நீர் மன்னித்து வழி நடத்தும். ஆண்டவரத்தில் அப்படி மன்றாடுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஒரு புது பரிமாணத்தில் செழிப்பான வாழ்விலே நம்மை நடத்துவார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.